தமிழ்நாடு அரசு நிதி நிலைமை இல்லாமல் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இருவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலாக போகுது. திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. திமுக வருவாய் 1,10,000 கோடி. உங்களுக்கு வருவாய் அதிகமாக இருக்குது. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன், புதிய திட்டம் இல்ல. ஏதோ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலாக போகிறது போன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வைத்திருப்பது வருந்தத்தக்கது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தமட்டிலே வேடிக்கையாகவும் இருக்கிறது. காரணம், பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மை குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்தமட்டிலே அரசின் மீது வைக்க முடியும். இப்போ எவ்வளவு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்போ நம்மளுடைய சிஎம்ஆர் மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க. அடிக்கல் நாட்டினீங்க, பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்களா? அதுக்காக 10 பைசா பணம் வந்து பணம் அதுவரை வரல, அவங்க கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் அவர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2000 கிலோமீட்டருக்கு எடுத்தோம், பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க, பணம் வரலையே. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் நம்முடைய அரசு 26,000 கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ வந்து நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு செலவழித்திருக்கிறது.